guys, welcome back to Pranesh Games Bond. So, இன்னைக்கு நம்ம வீடியோ பார்க்கணும்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஐஸ்கிரீம் 2 தான். ஓகே, லெட்ஸ் கெட்டிங் டு த கேம் ப்ளே வீடியோ. ஓகேங்க, ஸோ ஐஸ்கிரீம் ஒன்னே நம்ம வந்து வெற்றிகரமாக முடிச்சாச்சு. ஓகே, டிசம்பர் 82 கட்சின்னு வருதுங்க. ஓகே, இவன் அந்த குண்டை நம்ம காப்பாற்றணும். ஓகே, யாருக்கு அது புதுசாக ஒரு பொண்ணு நிறைய பேர் வந்திருக்காங்க. ஓகே, ராடு. ஏய், இந்த ஐஸ்கிரீம் இப்பயே வந்து பேசி வந்துச்சுங்க. ஐஸ்கிரீம் 2 த டே ஆஃப்டர். ஓகே, இப்போ வந்து விண்டோ திறந்து பார்க்க சொல்கிறானுங்க இவங்க. அதே மாதிரி ஓகே, இந்த பொண்ணு என்ன கேட்குறா, என் கூட விளையாடுவான்னு சொல்லிட்டு, ஏன் என் கூட விளையாட மாட்டேன்னு சொல்லிட்டு, ஐயோ நமக்கு திரும்பி பார்க்குது. ஓகே, நான் என்கிட்ட விளையாடுவான்னு சொல்லு, சாரி என் கூட கொஞ்சம் விளையாடுவா. அப்புறம் பசங்கள்லாம் சீக்ரெட்டில் இருக்காங்க, இதை வந்து உன்கிட்ட சொல்ல சொன்னான் என்னோட தம்பி அப்படி சொல்லி. ஐயோ டே, இந்த மாதிரி சொல்லும் போதே இந்த மாதிரி ஆயிடுச்சு. திருப்பியும் முதல்ல ஐயோ பார்த்துடா தலையாடே ஐஸ்கிரீம் தலையா. ஆஹா, திருப்பியுமா மறுபடியும் முதல்ல இருந்தா. ஓகே, இந்த பாட்டில் வந்து கயிறு கிடையாது, இந்த மாதிரி ஒரு பெட்ஷீட்டு தான் நம்ம இந்த மாதிரி விரிச்சு போட்டு ஏறணும். ஓகேங்க. ஆஹா, ஐயோ வந்து அப்படியே இங்கே இருக்குது, இதை எடுத்துருவாங்க. எடுத்துட்டு போடா போடா போடா. எங்கே அந்த ஐஸ்கிரீம் கண்ணுன்ட்டு கூட மாட்டாமல் அப்படி போயிடணும். மூடிடுறாடி மூடுறா டக்குன்னு. ஓகே, இப்போ அதை வச்சுட்டு இப்போ வந்து ஸ்டாலுக்கு போனோம். பட் நம்ம சினிமா போகலாங்க ஃபஸ்ட்டு, ஏன்னா வந்து அங்கே தான் கொஞ்சம் நிறைய கொஞ்சம் இதெல்லாம் வரும். ஆஃப்டர் த ஆட் வில் கட்சின் பிகின். ஓகே, என்ன கட்சின்னு? ஓ என்னடா அவன் குண்டு பையன், சாரி குண்டு சொல்லக்கூடாதுங்க அந்த மாதிரி குண்டு பையன்னு சொல்லிட்டு. ஓகே, ஒரு பையன் உட்காந்துருக்கான். ஓகே, அழுகுறாங்க கொஞ்சம். எனக்கு ரொம்ப எதுவுமே புரியல, நான் ஏன் எல்லாரோட வித்தியாசமாக இருக்கேன் அப்படி சொல்கிறான். நான் வந்து ரொம்பலாம் சாப்பிட மாட்டேன் குண்டாகிறதுக்கு அப்படின்றான். அதுக்கப்புறம் நான் சொல்கிறான். ஓகே, எல்லோரும் திரும்பி பார்க்குறாங்க. நான் வந்து இப்போ தான் ட்ரை பண்ணேன் என்னோடய ஃபாதரோட ஸ்பெஷல் ஐஸ்கிரீமை, அதனால தான் நான் இப்படி ஆகிட்டேன். ஆனால் அது ஒரே ஒரு ரோடு தான் அப்படி சொல்கிறான். திருப்பியும் வந்து பட் ஐயோ ஏன் இப்படி டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு சொல்கிறான். மற்றவங்களாம் கிண்டல் பண்ணுறாங்க சப்பின்னு சொல்லிட்டு. எங்கள் லைட்டாக பாவமாக தான் இருக்குது. அது யாருமே இல்லை, நம்ம ஐஸ்கிரீம் தான். இந்த மாதிரி தான் அந்த ஸ்டோரி வந்து ஸ்டார்ட் ஆகும், அந்த ஐஸ்கிரீம் அவனோட ஸ்டோரி. ஓகேவா? ஓகே, என்னது ஜே ஹெல்ப் மீ. நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன் இங்கே? சும்மா வந்து ஹெல்ப் மீன்னு கேட்டுட்டு இருந்தா நான் கடுப்போ. பர்ஃப்யூமே சூப்பர், இங்கே தான் இருக்கான். அப்படியே போட்டு போயிடுவேன் தாங்க, இங்கே தான் இருக்கான். இதுங்க அப்படியே போட்டு போயிரு. டக்குன்னு போடுறா டே. ஓகேங்க, ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஐயோ போடே எனக்கு ஜஸ்ட்டு. ஓகே, நம்ம வந்து பர்ஃப்யூமே எடுத்தாச்சு. இன்னும் கொஞ்சம் தான் இந்த ஒரு ஆலன் விலின்ஸ்னு ஒன்று இருக்குங்க ஃப்ரெஞ்சு, அதை மட்டும் எடுத்துட்டா கொஞ்சம் நல்லா நிம்மதியாக இருப்பேன். ஓகே, வாடா டே வாடா. ஆனால் நான் இன்றைக்கி ஐஸ்கிரீம் 2 முடிப்பானே தெரிலங்க. என்ன ஃபஸ்ட்டு வந்து அவ்வளோவெல்லாம் விளாடல. ஓகேவா, நான் வந்து இங்கே தான் இருக்கான். இருங்க திறந்து பார்த்துடலாம். எனக்கு திறக்க வேணாம், லாஸ்ட்டாக அவன் திறந்து பார்த்துக்கலாம். இங்கே நான் அவ்வளோ விளாண்டதே இல்லைங்க ஐஸ்கிரீமு, அது வேறு கொஞ்சம் பயமாகவே இருக்குது. பட் வந்து நான் வந்து ரெக்கார்ட் பண்ணிவிட்டு பார்க்கும்போது தான் தெரியுது பயமே இல்லை, ஆனால் விளாடும் போது ரொம்பவே பயமாக இருக்குது. ஸோ அது விளாட்றவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். விளையாடும் போது ரொம்பவே பயமாக இருக்குதுங்க. ஆஹா, கியூபெல்லாம் வச்சு என்னடா பண்ணுறது டே, இடியாட்டிக் ஃப்ளோ அது யூனிவர்ஸ். ஓகே, ஸோ நான் ஏன் நீங்கள் வந்து ஐஸ்கிரீம் ஒன்று போட்டேன்னா, நீங்கள் வந்து வேறு ஏதாவது கேம் தான் போடலான் இருந்தேன். ஸோ பட் வந்து ஐஸ்கிரீம் வந்து ரொம்பவே நிறைய பேர் பார்த்துருந்தீங்க. ஓகேவா, ஸோ அதனால தான் நான் வந்து நீங்கள் வந்து ஐஸ்கிரீம் 2வும் போட்டு முடிச்சிடலாம் அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து ஐஸ்கிரீம் நடா இது ஊருக்கா வச்சு நான் என்னடா பண்ணுறது, நீங்களே நக்கிக்கோங்களா டே நக்கீஸ். ஓகே, அப்படி வரான். ஓகே, அப்படியே போயிடலாம். இருங்க, இங்கே ஏதோ இருக்க மாதிரியே இருக்குது. அதாவது டூல் பாக்ஸ் இருக்குது போல். ஓகே, அது வந்து இங்கெல்லாம் கொஞ்சம் தேடல, இங்கேயும் அப்படியே தேடிட்டு போயிடலாம். ஒன்றுமே இல்லைங்க. ஐயோ டே இல்லையாச்சும் தாங்கடா ப்ளீஸ்ரா. ஐயோ இங்கே தான் டூல் பாக்ஸ் இருக்குதுங்க. அப்பாடா கிடச்சிட்டுங்க. ஆலன் விழுந்துச்சு. டே டக்குன்னு ஐஸ்கிரீம் வர போகிறான்டா. ஓகே, நான் வரல, அப்படியே போட்டு வந்துடலாமா? ஐயோ டே எப்போ டேய் குச்சி ஐஸே கோன் ஐஸே என்னடா இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காதுடா டே ஐஸ்கிரீம். ஓகே, என்னடா இப்போ என்ன அங்கே இருக்குது? சரி விடுங்க, அது வந்து ஊருக்காக தான். இந்த இடத்துல வந்து இவ்வளோ வேலை தான் செய்யணும். ஸோ நம்ம வந்து அப்படியே வந்து ஸ்டாலுக்கு இப்போ போயிடலாம். ஓகேவா, ஸோ டக்குன்னு வாடா டே ஃபஸ்ட்டாக வா டே ஐஸ்கிரீமே, டக்குன்னு வாடா. டைமை கீப் அப் பண்ணுறா. எங்க இப்படி சொல்ல மாட்டேன். இந்த ஐஸ்கிரீம் 1லயாச்சும் இந்த பெயிண்ட் பால் கண்டு கொடுத்தானுவேன். இதில் வந்து ஒன்றுமே தரல, ஒரு உண்டிகோல் தான் தருவானுங்க.
அது சும்மா வந்து அடிச்சாலும் டக்குன்னு எறும்பு கடிச்ச மாதிரி தான் இருந்திருக்கு அவனுக்கு. சும்மா வந்து டக்குன்னு ஏஞ்சி வந்துடுறான். ஒரு 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 நிமிஷம் கூட இல்லைங்க, ஒரு 30 செகண்ட் தான், அதுக்குள்ளே ஏஞ்சி வந்துடுறான். ஸோ பெயிண்ட் பால் கண்டு போய் கொடுக்குறானுங்க கண்ட்ரி ப்ரூட். ஓகே, எங்கே இருக்கான் டேய், எங்கே இருக்கான்? அந்தா இருக்கான். ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து எங்கே அப்படி தானே போகிறான். டே போடா டே, நான் அங்கே தான் இருக்கேன், நான் போயிட்டு அங்கே பாரு தூங்கிட்டு இருக்கேன், போய் பாருப்போ. போயிட்டான், நம்பிட்டான் முட்டா பையன். என்ன இந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னா, என்னை வச்சு அந்த ஐஸ்கிரீம் தலையை என்ன பண்ண போகிறான்னு சொல்லிட்டு கேட்குது. ஏய், அதுவே தெரியாம தான் வந்துருக்கியா இடியாட்டிக் ஃப்ளோ. உன்னை வச்சு அவன் ஐஸ்கிரீம் பண்ண போகிறான், நான் காப்பாற்றலன்னு வையேன். உன்னை வச்சு அவன் ஐஸ்கிரீம் பண்ண போகிறான் இடியாட்டிக் ஃப்ளோ. இது கூட தெரியாமல் வந்துருக்குது. சும்மா வந்து கத்தியே இருக்குது கையாங்கையே. அது வேறு எனக்கு ரொம்ப இதாகவே இருக்குது. வாட் டஸ் த ஐஸ்கிரீம் மேன் வாண்ட்ஸ் ஃப்ரம் மீ, ஹெல்ப் மீன்து. ஓகே, எங்கே இருக்கான்னு தெரியலையே. டேய் மண்டே, ஐஸ்கிரீமே, டேய் கொஞ்சம் வாடா, டேய் கொஞ்சம். இங்கே தான் இருக்கான்னு நினைக்கிறேன். இங்கே தான் இருக்கான். இப்போ நம்ம அங்கே வந்து உள்ளே ஒரு இந்த மாதிரி இருக்குல்ல, இந்த கேஃபிட்டேரியாவில் வந்து நம்ம வந்து வரும்போது இந்த டோர்லாம் ஓப்பன் ஆகாது. பட் இந்த டோர் இப்போ வந்து ஓப்பன் ஆகும் பாருங்கள். மயம் இல்லை மந்திரம் இல்லை, டோரு ஓப்பன் ஆகும். இருக்கானா? இல்லைங்க, அப்படியே போயிடலாமா? பயமாக தான் இருக்குது. ஐயோ அடைச்சே, போயிருக்கலாங்க உள்ளே போயிட்டு. ஸோ நிறைய இதெல்லாம் இது பண்ணிகிட்டு இருக்கலாம். ஓகே, ஸோ நம்ம வந்து அந்த சைடு திருப்பி இப்படி போயிட்டு திருப்பி இப்படி வரலாம். ஓகே, ஃபாஸ்ட்டாக வாயேண்டா, ஏன்டா அப்படி பண்ணுற? இல்லை ஏன்டா இப்படி பண்ணுறீங்க, ஏன்டா அப்படி பண்ணுற? ஓகே, இப்போ நம்ம வந்த உடனே அப்படியே சுற்று அந்த கண்ணாலேன்ற மாதிரி அப்படியே நம்ம சரி போயிடலாங்க. இதுக்கப்புறம்லாம் டைம் இல்லை. இப்படி தான் வரான். ஓகே, லைட்டாக பயமாக தாங்க இருக்குது உள்ளே போகிறதுக்கு. ஓகே, உள்ளே போயிடலாமா? வரல, போயிடலாம். அப்புறம் என்ன பண்ணுறது? என்னடா இது தட்டு மாதிரி இருக்குதுடா. ஐயோ வரானா? எங்க பயமாக இருக்குதுங்க. ஐயோயோ ஷட், கொஞ்சம் பயமாகவே இருக்குது. நம்ம திறந்துருக்கலாம் போலையே. சே, ஓகே, இவனை வந்து கொஞ்சம் இங்கே வந்து தூங்கினா நல்லாயிருக்கும். இங்கே வந்து டேய் தூங்குடா, நீ தூங்கியே மாட்டேடா. நிறைய பசங்களை பிடிச்சி உன் ஹெல்த். ஐயோ அடைச்சே, அப்படி வருவேன். ஐயோ நான் குழியில் வந்துட்டேன். இல்லை குழியில் அவ்வளோவில். அப்படியே போடா வாடா. அதுவும் இல்லாமல் பேரி ப்ரெஷரில் வந்து நிறைய மோட்ஸ்லாம் இருக்குது. அதில் என்ன மூடு வேணுமோன்னு சொல்லிட்டு கேளுங்க. ஓகேவா? ஐஸ்கிரீம் மூடு, அதுக்கப்புறம் நிறைய மூடு இருக்குதுங்க பேரி ப்ரெஷரில். ஓகே, போயிடலாமா? டேய் ஐஸ்கிரீமே ப்ளீஸ்ரா. ஐயோ ஷட். ஓகே, இந்த மாதிரி தான் நடக்குங்க. இந்த மாதிரிலாம் ஐஸ்கிரீம் விளையாடும் போது நீங்கள் வந்து வெளிலேருந்து ஈஸியாக பொருள் எடுத்துடலாம். நான் உள்ளேருந்து எடுக்கும் போது வந்துடுவான்னு சொல்லிட்டு பயமாக இருக்குது. ஒரு ரிஸ்க் எடுத்து. ஐயோ ஜஸ்ட்டுங்க இருங்க அவன் போயிட்டோம். போயிட்டியா? போயிட்டான் பையன் போயிட்டான். ஓகே, ஃபஸ்ட்டு இங்கே திறக்கலாம். பார்த்துடா டேய் பயமாக இருக்குடா எனக்கு. ஆனது ராட் இஸ் ஸ்னாப்பிங், ட்ரை டு நாட் மேக் நாய்ஸ். ஓகே, அவன் தூங்குறான். நாங்கள் இதுக்கு தாங்கடா எதிர்பார்த்தேன். இருங்க இப்போ வந்து அவன் எடுத்துகிட்டு அப்படியே ஓடிடலாம். இருங்க இப்போ. ஏன்னா அவன் எங்கே தூங்குவான்? நம்ம வேலை பண்ண வேண்டிய கீழே தான் தூங்குவான். ஆமாங்க, இங்கே ஒரு ஒயரை கட் பண்ணி விடணும். கீழே ஒரு மரமாக இது பலகை மாதிரி இருக்குல்ல, ரெக்டாங்கிள் ஸ்கொயர் ஷேப்பில், அதை கட் பண்ணி விடணும். ஆனால் கீழே இருக்கான், சரி மேலே இருக்கான். இருங்க சவுண்டு போட்டு அவனை எழுப்பி விட்டுடலாம். சரி, தேங்க்ஸ் சார் ராடே, கொஞ்சம் தூங்குறது போதும். அவனுக்கு எந்த ஹெல்த் இஷ்யூஸும் இல்லை. கொஞ்சம் பசங்களை கொஞ்சம் கடத்தினா வாடாடே ராடே. என்னடா வரமாட்டான்? ஐயோ ரொம்ப கிட்ட போவாங்க. ஐயோ பார்த்துட்டான். குதிச்சு வராங்க. இந்த கிரிக்கெட்டில் சேட்டன் சக்காரியான்னு ஒருத்தர் இருப்பாங்க. சேட்டன் சக்காரியான்னு தான் நினைக்கிறேன். பவுலிங் போடும்போது அந்த மாதிரி தான் வருவாங்க. ஸோ அதே மாதிரி தான் இருக்குது. ஓகே டக்குன்னு போடாடே. டே கட் பண்ணி விட்றா. கட்டிங் மொட்டிங் தான் இன்னைக்கு. ஸோ ஓகே, அப்படியே கட்டிங் போட்டுடலாம். ஓகே, அங்கே அப்படி தான் வரான். பட் பார்த்துட்டான்னு நினைக்கிறேன் நம்மள. சரி விடுங்க, இப்போ வந்து அவ்வளோதான் நினைக்கிறேன். மூடுறா. ஓகே, இந்த பாருங்கச்சு ஹெல்ப் மீ. நான் தான் வந்து உதவி செய்யாமல் போனேன். நான் வீட்டிலே இருந்துருக்கணும் நினச்சேன். நான் ஏதாவது கேம் விளாட்டு தான் GTA 5 மாதிரி கம்ப்யூட்டரில் கேம் விளாட்டு இருந்திருப்பேன். சும்மா வந்து காப்பாற்றணும் வந்தால் சும்மா கத்திட்டு இருக்கேன் பைத்தியம். ஓகே, இப்போ வந்து டஞ்சியன் காமிக்ஸ். எனக்கு தெரிஞ்சு இதாங்க சீக்ரெட் லேயரு. ஓகே, இது வந்து இந்த கார்டு வேணும், அந்த சீக்ரெட் பாஸ் மாதிரி, இந்த டிக்கெட் மாதிரி வேணும். ஓகே, அப்படியே வந்து தூக்கி போட்டுடலாம். அப்படியே கதவை உடச்சிக்கிட்டு வாடா டேய். ஓகே, அந்த ஐஸ்கிரீம் தலையை வேறு எங்கே இருக்கான்னு தெரில. ஐயோ இப்போ இங்கே தான் இருக்கான். பார்த்தீங்களா, உள்ளே ஒருத்தர் இருக்கான். ஓகே,
ஸோ இப்போ வந்து நம்ம வந்து அப்படியே ஸ்டைலாக அனுப்பிச்சிட்டு போயிடலாம். எங்கள் ஆனால் ரொம்ப நேரம் ஆயிடுச்சுங்க அந்த ஸ்டாலில் ரொம்ப இதாகிடுச்சு. ஓகே இருங்க, அங்கே தான் வரான். டக்குன்னு வீடா வந்துட போகிறான். ஐயோ வரானே. அது என்ன ரத்தமா இல்லை ஐஸ்கிரீம் கலரா? ஓகே இங்கே எதுவும் இல்லையாங்க. ஐயோ ஓகே இந்த ஃபஸ்ட்டில் தேடலாம். யூ டென்ட் ஃபைண்ட் எனிதிங் இன்ட்ரெஸ்டிங். என்னடா இது கிடைக்கும் இன்ட்ரெஸ்டா? ஏதோ அப்படி கிட்ட ஐயோ கொஞ்சம் லைட்டாக தேடிருக்கலாம். கொஞ்சம் இப்படி தான் வாயேண்டா. அவருங்க லாஸ்ட்டில் போய் தேடி பார்க்கலாம். இதில் தேடியாச்சு. அப்படியே அங்கே போயிடலாங்க. ஓகே ஸோ அங்கே தான் இருக்கான். நிறைய வேலை பண்ண வேண்டியது இருக்குதுங்க. எப்படி தான் பண்ண போகணுன்னு தெரில. சரி இப்போ வந்து இதையும் வந்து அப்படியே பண்ணிடலாம். வாடா டே இப்போட்டே வாடா நட்டுக்கட்ட வசமா வந்து மாட்டிக்கிட்ட. ஓகே டக்குன்னு வா டேய் வாடா வந்து வாடுறா டேய் வாடா. ஐயோ அங்கேயாச்சும் செக் பண்ணிக்கலாம் போலையே. சரி விடுங்க, வாங்க போலாம் டக்குன்னு போடி. இன்னும் ஜம்முட்ரே பையுட்ரே ஓடு ராஜா நேரமே வந்து பார்த்துருந்தே பாரு ராஜா. ஐயோ இதை வந்து நம்ம அரைகுறையாக செக் பண்ணியிருந்தோம். இப்போ டக்குன்னு செக் பண்ணுறா ப்ளீஸ்டா வந்துட போகிறான்டா. ஓகே அங்கே தான் இருக்கான், நோ ப்ராப்ளம். ஓகே இப்போ வந்து எங்கே போனோம் இருங்க, நம்ம வந்து அந்த சைடு போயிடலாம். யூ டிட் ஃபைண்ட் எனி இன்ட்ரெஸ்டிங். என்னடா இன்ட்ரெஸ்டிங் டேய் குப்பை தொட்டியில் குப்பை தான் இருக்கும். பட் இங்கே தான் இருக்கணும். ப்ளீஸ் ஆடா சான் சொல்லும் போது கரெக்டாக வந்துச்சு. யூ ஃபவுண்ட் த ஸ்பெஷல் பாஸ். இதுதான் கரெக்ட். ஓகே இந்த டஞ்சன் காமி ஸ்கூலில் வந்து இதை கொடுத்தாலே போதும். பட் இருங்க இவன் வரான். இவன் இருக்கும் போது கொடுத்தா வந்து வேலைக்கு ஆகாது. இந்த சென்ட்டை தான் வந்து போய் தரணும். ஓகேவா? ஓகே அப்படியே அந்த சைடு வந்துடுறாடே. அந்த சைடு வா. குட் பாய். இதான் நல்ல பிள்ளைக்கு அழகு. ஓகே டக்குன்னு போடாடி. பார்த்துட்டானா இல்லை போய் அப்பாடா. ஓகே வெல்கம் பேக் டு த சீக்ரெட் லேயர். நம்ம பேர் ஜே போல. ஐயோப்பா எங்க ஒழிச்சுக்கோங்க. என்ன இவன் சொல்கிறான், நீ எங்கேயாவது ஒளிஞ்சிருக்கியா? ஒன்று எனக்கு தெரியும் அப்படி சொல்கிறான். எனக்கு தெரியும்னு நினைக்கிறேங்க அப்படியே சொல்கிறாங்க. ஓகே நம்ம பேர் ஜே போல. சரிங்க நம்ம வந்து எங்கே இருக்கான்னு தெரியும் பார்த்துட்டான். ஓகே சரி பார்த்துக்கலாம். ஓகே அங்கே தாங்க போகிறேன். நல்லா அப்படியே போடாடே. நான் அங்கே தான் இருக்கேன். நான் போயிட்டு அங்கே குப்பை தொட்டியை நோண்டிட்டு இருக்கேன். நீ போய் பாருப்போ சரியா? ஓகே இந்த பர்ஃப்யூம் தான் வந்து இவன்கிட்ட கொடுக்கணும். இவன் கொடுக்கறது தாங்க ரொம்ப மெயினே. அதை தான் எடுக்கணும். ஓகேவா? ஓகே இவன்கிட்ட வந்து பேசலாம். வெல்கம் பேக் டு த சீக்ரெட் லேயர். ஐ அம் த கிங்ன்றான். நான் தான் இந்த இதில் கிங்கா. டேய் உன்னை மட்டும் நான் வந்து காப்பாற்றுவேன். நீ அவள் தான் அந்த ஐஸ்கிரீம் ஐஸ் ஆகிக்கிருப்பான். ஓகே இப்போ வந்து இந்த கேமில் நீ தோத்திட்டுனா எனக்கு அதான் அழகான ஒரு பொருள் கொண்டு வா, கேர்ள்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு பொருள் கொண்டு வான்னு சொல்கிறான். ஓகே இந்த கேமில் நான் ஜெயிச்சுட்டேன்டா. டேய் ஜெயிச்சுடா பண்ணுறேன். போட்டே. ஐயோ டே இடியாட்டிக் ஃப்ளோ. ஓகே இப்போ வந்து நம்ம வந்து ஸ்ப்ரே கூட. டேய் நான் வந்து இதை போயிட்டு மலேசியாவிலேருந்து வாங்கிட்டு வந்தேன்டா. டேய் சாரி அண்டார்டிகாலேருந்து வாங்கிட்டு வந்தேன். ரொம்ப குளிரான பகுதி அதுலேருந்து வாங்கிட்டு வந்தேன். அதனால் பார்த்தீங்களா இவன் இந்த டோர் நாப் தந்துட்டான். இது ரொம்பவே முக்கியமான பொருள். இது பண்ணால் இது ரொம்பவே முக்கியங்க. ஓகேவா? ஸோ இது வந்து தூக்கி போட்டுடலாம். இது கொஞ்சம் லாஸ்ட்டாக தான் யூஸ் ஆகும். சும்மா சாரி ரொம்ப உளறிட்டேன். கொஞ்சம் சும்மா தான் சும்மா வந்து அந்த ஐஸ்கிரீம் என்ன பண்ணுவான்னு கேட்குறேன். ஓகே நாங்கள் மேலே ஏதோ அந்த கோன் ஐஸ் மாதிரி ஏதோ வேணா ஒருத்தர் இருக்கான். ஓகே இங்கே தாங்க இருக்கான். இருங்க நம்ம சரி போயிடலாங்க, மேலே போயிடலாங்க. நோ ப்ராப்ளம். இப்போ வந்து இங்கே தான் கொஞ்சம் ரிஸ்கியான இடங்க. இங்கே வந்து கொஞ்சம் அந்த ஐஸ்கிரீம்லாம் பார்த்தானா அவள் தான் நாங்கள் ஓடவே முடியாது, ஒளியவும் முடியாது. இங்கே கேட் ஃபுட் இருக்கு மேலே. எங்கடா போச்சு? டேய் கேட் ஃபுட் எங்கடா? கேட் ஃபுட் கிடைத்து விட்டது. இருங்க நம்ம வந்து இங்கேயாவது ஒரு ஜம்பிளிங்க மடிச்சிடலாம். ஏன்னா கொஞ்சம் பயமாகவே இருக்குதுங்க வந்துடுவான்னு சொல்லிட்டு ஐஸ்கிரீம் இந்த இடத்துல. ஓகே எங்கே இருக்கான்னு பார்த்துக்கலாம். எங்கே இருக்கான்? குதிப்போம். என்ன பிரச்சனை? இருங்க நம்ம அங்கேயே போட்டுக்கலாம். விடுங்க குதிப்புமா அங்கேயே போட்டுக்கலாமாண்ணா? இறந்துருவோமா போட்டா? இந்த ஐஸ்கிரீம் மாதிரி எங்கே இருப்பான்னு வேறு தெரில. ஐயோ பார்த்துட்டான். ஷட் இப்போ வந்து அவன் இங்கே வரணும். பட்டே வரும்போதே தெரியணும் வர்ற சிங்கம் யாரு பத்தே கொட்டுக்கணும் உனக்கு ஒரு பேர். இப்போ இங்கே தான் வருவாங்க, கண்டிப்பாக இங்கே தான் வருவான். கன்ஃபார்ம் ஹீ வில் கம் அண்ட் கேட்ச் மீ. அங்கே தான் இருக்கேன். போ நல்லா போய் பாரு. அங்கே தான் இருக்கேன். ஓகேவா? போய் என்னடா இங்கே தானே போட்டான். இந்த வார அந்த ரோடு கலர்லேயே இருக்குல்ல, ரோடு கலர் இல்லை. பட் அங்கே கீழே போடும் போது அப்படியே ரோடாக இதாகிடுது. ஐயோ இந்த பொண்ணு வேறு எனக்கு கடுப்பு ஏற்றுதுங்க. அப்படியே இதை வந்து விட்டுட்டு ஓடலான் இருக்கு எனக்கு. ஷட்
ஓகே நான் காப்பாற்ற வந்தது என்னோட தலையெழுத்து. இங்கே தாங்க இருக்கேன். வாடா வாடா டேய், வாடா வாடா நட்டுக்கட்ட வசமா வந்து மாட்டிக்கிட்ட. டக்குன்னு தான் வாயேண்டா, எனக்கும் கொஞ்சம் டைம் வேஸ்ட் ஆகுதுல்ல. அடச்சா. ஓகே இப்போ இங்கே தாங்க கொஞ்சம் நிறைய வேலை பண்ண வேண்டியது இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இங்கேயே வந்து ஒரு 17 நிமிஷம் ஆயிரும்னு நினைக்கிறேன். இல்லை நான் எங்கே கேம் முடிச்சு எப்படி போடுறது? ஐயோ ஐயோ டேய் டேய் டேய், நீ ஸ்ட்ரைட்டாக வந்தாலே நான் இங்கே தானே இருக்கேன், ஈஸியாக பிடிக்கலாம். பைத்தியக்கார பையன் அன்சைடு வந்துட்டு இருக்கான். ஓகே டக்குனு போ, டக்குனு வா. ஸோ அடுத்து என்ன வீடியோ போட சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து கிராண்டி போடலான்னு இருக்கேன். இன்றைக்கே கிராண்டி போடலாம் தான் நினச்சேன், பட் ஐஸ்கிரீம் 2 நல்லா இருக்கே அப்படி சொல்லிட்டு அந்த ஐஸ்கிரீம் 2 முடிச்சிடலாம் சொல்லிட்டு ஐஸ்கிரீம் 2 போட போகிறேன். சாரி ஐஸ்கிரீம் 2 போடுறேன். ஓகேவா, போட்டுக்கொண்டே இருக்கிறேன். ஓகே இப்போ வந்து எல்சைடு போனோம், அப்படி தான் போனோங்க. பட்டு இருங்க, அவன் அப்படியே வரான், நம்மளை பார்த்தாலும் பைத்தியக்கார பையன் அன்சைடு தான் வரான் பார்த்தீங்களா? ஐயோ ஐயோ. ஓகே இப்போ வந்து இங்கே தான் போனோம், போயிடலாமா? இருங்க கிட்ட வந்துட்டாங்க. இருங்க சுற்றிட்டு போயிடலாம். இருங்க அப்படியே போயிடலாம். ஓகே ஐயோ லைட்டாக வாய் வேற கொளருதுங்க. ஓகே கொஞ்சம் வேர்வை தண்ணி பாருங்க, தொண்டை தண்ணி வத்த பாடி சொல்லிட்டு இருக்கேன், பேசிக்கொண்டு இருக்கிறேன். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். ஐயோ இங்கே வந்துட்டாங்க. ஓகே உள்ளே போக முடியல, என்னன்னே தெரில. ஓகே நோ ப்ராப்ளம். டக்குனு தான் வாயாண்டா. இருங்க அவங்க கொஞ்சம் மூஞ்சிக்கிட்ட போயிட்டு கொஞ்சம் இதெல்லாம் காட்டுவோம். நல்லா போடா மூஞ்சிக்கிட்ட. இருங்க வந்துட்டான் அவன். என்னடா அது கரை, எனக்கு இந்த குடிய மாதிரி இருக்குல்ல, அந்த குடுமையாண்டது ரத்தம் மாதிரி இருக்குங்க. பார்க்க தான் பழம் மாதிரி இருப்பான், ஆனால் செய்கிறது வேலைலாம் வந்து வேற மாதிரி இருக்கும். ஓகே இப்போ வந்து என்னடா எங்கே இருக்கும்? அங்கே தான் போனோம். இப்போ வந்து ஜூட்னு சொல்லிட்டு ஓடிடலாம். இருங்க இங்கே தாங்க, இங்கே ஒரு கோட் மாதிரி இருக்கும், அந்த கோட் எடுக்கணும். அந்த கோட் எடுக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். ஓகே இங்கே தான் இருக்குது கோட். எடுத்துரு. ஓடுறாடி, பயமாக இருக்கு எனக்கு. வந்துட போகிறான்டா, ஓடுறாடி. ஓகே பாருங்க, வெல்கம் டு கிரேட் கரிகாலன் மேஜிக் ஷோ. எப்படி செமையாக வந்தனா? ஓகேங்க. ஸோ இதுக்கு தான் நான் இவ்வளோ நாள் வந்து ஆர்வமாக இருந்தேன், இது எப்படி பண்ண போகணும்னு சொல்லிட்டு. நம்ம ஒரே ட்ரையில் வந்து குதிச்சிட்டோம். ஓகே என்னடா இது சுரங்கப்பாதை? எங்கே பார்க்கறதுக்கு தாங்க சின்னதாக இருக்குது, சுரங்கப்பாலாம் வச்சுருக்காங்க. டே இங்கிலீஷ்காரங்களா, சமடா டேய் சமடா. ஐயோ என்னடா எங்க கீழே வந்துட்டாங்க. இப்போ அப்படியே மேலே போவேன், என்ன எப்படி மேலே போவேன் எனக்கு புரியல. டேய் ஐயோ திருப்பி மேலே வந்துட்டேன், கீழே வந்துட்டனே. சரி இருங்க நோ ப்ராப்ளம் டோன்ட் வரி பி ஹாப்பி. இருங்க இங்கே ஒரு சுரங்க பாதை போவோம். பார்த்தீங்களா இங்கே தாங்க. இப்போ வந்து உள்ள போனோம். என்னடா எங்க எல்லாம் இருட்டாகவே இருக்குது. இருங்க ஐயோ திருப்பி வந்து தான் வந்துட்டோம். இருங்க இப்போ வந்து மேலே போக முடியுமா ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இருங்க மேலே போக முடியுமா? இங்கே தான் திறக்க முடியாது. ஓகே அங்கே தான் போக முடியும். ஓகே என்னென்னா நொன்றான், வேறு என்ன ஆச்சுன்னு தெரிலையே, குதிச்சனாலும் நொன்றானோ தெரில. ஓகே அந்த சைடு போடா டக்குன்னு. டேய் என்னடா திருப்பி இங்கே தான் வர? இருங்க கொஞ்சம் அப்படியே ஸ்ட்ரைட்டாகவே போவோம். ஸ்ட்ரைட்டா போடா. இப்போ இந்த வழி தாங்க. ஓகே சூப்பர். இந்த வழியில் வந்தாச்சா? இங்கே ஒரு கேஸ்லின் கன்சிஸ்டர் இருக்கும், அதை எடுக்கணும். இப்போ என்னடா ஏற முடியல. ஏறியாச்சு. ஓகேவா? ஸோ அந்த கேஸ்லின் கன்சிஸ்டர் எடுக்கணும். எடுக்கிறதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு ரெஞ்ச் பார்த்தோம்ல, அது தேவை. இங்கெல்லாம் நம்ம பயப்பட வேணாங்க, ஏன்னா வந்து லாக்கில் தான் இருக்கும். இந்த ஒரு பூட்டு போட்டு தான் இருக்கும், உள்ளே இருந்தால் திறக்க முடியும். ஓகே எங்கே இருக்கான்னு தெரில. ஸோ இப்போ வந்து டக்குனு ஃப்ரெஞ்ச் எடுத்துகிட்டு வந்துடலாங்க. டக்குனு போடாடே ஃப்ரெஞ்ச் எடுக்க. அவன் எங்கே இருக்கான்னு தெரியலையே, வேற எங்கே வருவான் எப்போ வருவான்னு தெரியாது. அவன் பிடிக்கும் போது மட்டும் வந்துடுவான் அந்த கண்ட்ரி ப்ரூட். எவ்வளோ பெரிய குப்பை தெரியுடா. அந்த பொண்ணை அப்படியே நான் வந்து பிடிச்சி போட்டுருவேன், சும்மா வந்து கத்தினே இருந்துருவீங்க. இப்போ கூட கத்தும் பாருங்க, நான் கரெக்டாக சொல்கிறேன், கட்டும். அப்படியே நான் பிடிச்சி போட்டுருவேன். வாய. ஓகே டக்குனு எடுறா. டே எடுத்தாச்சு. சூப்பர். ஓகேங்க இப்போ வந்து அங்கே உள்ளே போனோம். ஸோ டக்குனு போடாடே, உள்ளே போடா ஃபாஸ்ட்டாக போ. நெஞ்ச முற்று நெருமையுற்று ஓடு ராஜா, நேரமிருந்து பார்த்துருந்து பாரு ராஜா. ஸோ ஓகே கைஸ், நான் வந்து ஒரு சின்ன கட்டு. ஓகேவா? ஸோ ரொம்ப பயன்ட்டேன், அதனால் கேஸ்லின் கன்சிடர் எடுத்து ஸ்ட்ரைட்டாக சிமெண்ட்ரி போகும்போது நான் வந்து இப்போ வீடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ ஓகே இப்போ வந்து கேஸ்லின் கன்சிடர் எடுத்தாச்சு, எல்லாமே எடுத்தாச்சு. ஓகேங்க இப்போ வந்து அந்த கேஸ்லின் கன்சிடர் இங்கே இருக்குது, அங்கே இருக்குது, அப்படியே வந்து எல்லாத்தையும் எடுத்தாச்சு. இப்போ கேட் ஃபுட் எடுத்துகிட்டு
எங்கே போனோன்னா இங்கே பாருங்க, அந்த நீங்கள் அந்த ரூமில் போகும்போது நீங்கள் கவனிச்சிங்களா இல்லைன்னு தெரியல, நம்ம ஹேங்கர் எடுத்தோம்ல அந்த ரூம் போகும்போது அந்த இங்கே வந்து இந்த பாட்டியோட ஃபோட்டோ இருக்கும் பார்த்தீங்களா, மேலே ஒரு பூனை வச்சு கவனிச்சிங்களா? ஓகே, இப்போ இந்த பூனை வரும். ஐயோ இங்கே தான் இருக்கும். இப்போ டிடி ஏண்டா ஏண்டா பார்த்தீங்களா அந்த பூனை வந்துச்சு. இதாங்க கடுப்பு, இவன் எங்கே இருந்து வரானே தெரிலங்க. ஓகே, இந்த பூனையை ஃபஸ்ட்டு தூக்கணும். எங்கடா தூக்குறாடே தம்பியா, டக்குன்னு அந்த பூனை ஏறா டேய். ஓகே டே டக்குன்னு தான் வாயேண்டா. ஐயோ இவன் வேற சும்மா வந்து கடுப்பேற்றிட்டே இருக்கான். வந்துட்டா, சூப்பர், வா 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 வா. அப்படியே வாடா அப்படியே வா. ஓகே, என்னடா முட்டு சந்து மாதிரி இருக்குது, பயமாக இருக்குது. ஆஹா, இங்கே தாங்க கொஞ்சம் பயமாகவே இருக்கும். ஐயோ முட்டு சந்து, ஐயோ இங்கே இங்கே இருக்குங்க. அப்போ பயன்ட்டேங்க. ஓகே, இப்போ வந்து இது இல்லைங்க, இது பூனை இப்போ தூக்கணுமே. பூனை எங்கே இருக்குது? பூனை 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 எங்கே போச்சுன்னு தெரியலையே. இருங்க, பூனை இங்கே தான் இருக்கும். இருங்க, வரான பயமாக இருக்குதுங்க. இதாங்க இந்த இடம் வரைச்சி ரொம்ப குட்டி. இந்த நிறைய வந்து இந்த மாதிரிலாம் கல்லெல்லாம் இருக்கா, அதனால தான். ஆனால் சூப்பராகவே கட்டி வச்சுருக்காங்க. இந்த மாதிரிலாம் இந்தியாவில் இருந்தால் செம்மையாக இருக்குமேடா. ஓகே, இப்போ எங்கே போனோன்னா சினிமாவுக்கு போனோம். சினிமாவில் ஒரு ரூம் இருக்குது நண்பர்களே, அங்கே தான் போனோம். இதுக்கு இப்போ காட்டுறேன். இப்போ வந்து வந்தாச்சு. இப்போ வந்து இந்த பூனைக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக ஒரு பூனை வாங்கணும். பூனை இல்லை, ஒரு நார்மலான ஒரு அலாம் கேட் மாதிரி வாங்கணும். ஓகே, இப்போ வந்து அந்த பூனை எடுத்தாச்சா? ஓகேங்க, இப்போ வந்து வெளியே வந்தாச்சு. டக்கு போட அந்த ஐஸ்கிரீம் வர எங்கே இருக்கான்னு தெரில. ஓகே, போகலாமா? ஐயோப்பா டேய், எங்க இன்னும் கொஞ்சம் லேட்டாக வந்ததுன்னு வையேன், சரி வைங்களேன், சத்தியமாக பிடிச்சிருப்பான். எப்பா இதுக்கு தாங்க பொறுமை காத்தால் பூமி ஆளலாம், பொறுமை காத்தால் இந்த யூனிவர்ஸை ஆளலாம் என்று பழமொழி இருக்குது. எப்போ ஆனால் ஜஸ்ட்டுங்க, அம்மம்மா ஆஹா ஜஸ்ட்டு ஓகே, நல்ல வேலை. இப்போ வந்து விடுங்க, இப்போ சுற்றி விட்டு போயிடலாம். இங்கெல்லாம் ஈஸியாக தப்பிக்கலாங்க இவன் ஐஸ்கிரீம் கிட்டேருந்து. ஆனால் அந்த சிமெண்ட்ரில் தாங்க ரொம்ப குட்டி இடம். ஓகேவா, அது கொஞ்சம் சுற்றுறதுக்காச்சும் கொஞ்சம் இடம் வேணுங்க. ஒரு நடுவில் ஒரு பொருள் இருக்குன்னா, நடுவில் இந்த மாதிரி ஒரு பொருள் இருக்குன்னா சுற்றி வந்து அப்படியே டிஸ்ட்ராக்ட் பண்ணி விட்டுருந்தோம் அவனை. அப்படி கூட பண்ண முடியாது. ஓகே, இதான் அனலாக் த அலாம் கேட், இதுதாங்க. ஓகே, இது எடுத்துட்டு நம்ம வந்து சிமெண்ட் இதுக்கப்புறம் வந்து சினிமாவுக்கு வர வேணாம். டேய் உனக்கு ஒரு கும்பிடு, அப்புறம் சினிமாவுக்கு ஒரு கும்பிடுறா. டேய் யாரா பண்ணி வச்சது சினிமாவை? ஓகே, இந்த நம்ம இப்போ ஒரு போர்டு பார்த்தோம்ல, அந்த போர்டில் வந்து கெப்பீரியன்ஸ்னு ஃபஸ்ட்டு எழுதியிருக்கோம். அதான் வந்து அந்த கேமை வந்து க்ரியேட் பண்ணவங்க. பட் அதில் வந்து நம்ம வந்து நெட்டை வந்து ஆன் பண்ணி வச்சுருந்தோம் வைங்களேன், நம்ம வந்து நம்மளோட பேர் எழுதிக்கலாம், நம்ம என்ன எழுதுகிறோமோ அதை எழுதிக்கலாம். பட் நெட்டை எழுதி வச்சா ரொம்பவே ஆடு வருதுங்க, ரொம்ப கடுப்பாக இருக்குது. ஓகே, இப்போ வந்து எங்கே தான் இருக்கான்ப்பா? போடா நான் அங்கே தான் இருக்கேன், போ. எல்லாமே ஸ்லோவாகவே பண்ணுறான். ஆனால் சிமெண்ட்ரி வரும்போது மட்டும் என்னாச்சுன்னு தெரில, தலைவனுக்கு அப்படியே ரொம்ப ஸ்பீடாகிடுறான். நீ இதை அங்கே தானே மாட்ட போகிறேன்னு சொல்லிட்டு. ஓகே, இன்னும் கொஞ்சம் தாங்க இருக்குது, வேலை டக்குன்னு முடிச்சிடலாங்க. ஓகே, என்னது மில்ப்ரூக் டிரைவ் இன் டெக்ஸ்டர் அப்படி சொல்லிட்டு போட்டிருக்கு. நெக்ஸ்ட் ஸ்டாப் சிமெண்ட்ரி. ஓகே, இப்போ இதை எடுத்துகிட்டு ப்ளேஸ் பண்ணோம். பட் இந்த ஐஸ்கிரீம் தலைவர் எங்கே இருக்கான்னு தெரில. குச்சி ஐஸ் மாடி ஏங்க எங்கே எடுத்துடா வர? டே பயமா இருக்குடா, ப்ளீஸ்டா கொஞ்சம் அப்படி தான் வாயாண்டா. ஓகே, நான் முட்டு சந்து கதவு திறக்க முடியுமா தரலையே. ஐயோ ஏங்க வாங்க, பிடிக்க போகிறேன்னு நினைக்கிறேன். ஐயோ காய்ஸ், ஒரு சின்ன கட்டு என்னன்னா ஃபுல்லாகவே பக் ஆகிடுச்சிங்க. அந்த கேண்டில் எங்கே இருக்குன்னு தெரில, ஃபுல்லாகவே பக் ஆகிடுச்சு. ஸோ அதனால் திருப்பியும் ஃபஸ்ட்லேருந்து விளாண்டுறேன். ஸோ இப்போ அந்த ஐஸ்கிரீம் காரை கூட வந்து பக் ஆகிட்டான். ஓகேவா, ஸோ அங்கேயே தான் நிற்கிறான். நான் வந்து இப்போ காட்டில். ஓகேவா, ஸோ ஐஸ்கிரீம் காரை கூட பக் ஆகிட்டான், அங்கேயே தான் நிற்கிறாங்க. அப்படியே வந்து ஏதோ சில மாதிரி நடந்த இடத்துல நடந்துட்டு இருக்கான். ஓகே, ஆனால் நிறைய கட் பண்ணியிருக்கோங்க, அதான் எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது. ஸோ ஓகேங்க, ஸோ இப்போ வந்து என்னடா அந்த பொண்ணே வா எங்க அடப்பாவி எங்க என்னங்க தம்பியே பரவாயில்லைங்க. சரி ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏங்க நம்ம கொடுத்த சென்ட் தானே அது. என்னடா பண்ண போற அந்த சென்ட்டை வச்சுக்கிட்டு? ஐயோ என்னங்க சென்ட்டை வச்சுட்டு என்ன பண்ண போறேன்னு தெரில. ஆனால் ரொம்ப பக் ஆயிடுச்சுங்க. ஆஹா, இவன் சிஸ்டரை கூப்பிட்றான். உன் சிஸ்டர் தாண்டா போய் கூப்பிட்றான்னு சொல்லிட்டு ஓடி போனான். ஆனால் ரொம்ப பக் ஆயிடுச்சுங்க, எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது. ஓகே, நான் ஃபர்ஸ்ட்லேருந்து கேம் ப்ளே பண்ணேன். ஓகேங்க, ஆஹா என்ன போட்டிருக்குது? ஐ லவ் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் டே ஐ சா யூ, ஐ ஹோப் யூ ஃபீல் த சேம், டு யூ லவ் மீன் போட்டிருக்கு. டேய் நான் அதை குப்பை தொட்டில் எடுத்தது ஸ்ட்ரென்த்து. ஸோ பாய்.